வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ராவலாக இருந்தாலும் ஷெட்யூல் டைட்டாக இருந்தாலும் கன்சிஸ்டன்சிக்கு காம்ப்ரமைஸ் இல்லை. ஊருக்கு போயிட்டு ஜிம்மையும் எப்படி கன்சிஸ்டன்சியாக மெயின்டைன் பண்ணணும்னு பார்ப்போம். மார்னிங் 6க்கு ஹோம் டவுனுக்கு ட்ரெயின். ஜேர்னி ஸ்மூத்தாக முடிச்சுட்டு ஹோம் ரீச் ஆகிட்டேன். சாலிடாக சாப்பிட்டு ஒரு நல்ல ஸ்லீப். இன்றைக்கி என்னோடய வீக் மசிலுக்கான டே. ஸோ செஸ்ட்டை டார்கெட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வேரியேஷனாக பார்பல் பெஞ்ச் ப்ரெஸ். ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல எக்ஸசைஸ். 3 செட்டாக 12 கவுண்டோட ஒர்க் அவுட்டை முடித்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா இன்க்ளைன் டம்பிள் ப்ரெஸ். நம்ம அப்பர் செஸ்ட்டுக்கு நல்லா ஃபோக்கஸாக ஸ்குவீஸ் பண்ணி பண்ணுங்கள். இதில் 4 செட்டாக 12 கவுண்டில் இந்த ஒர்க் அவுட்டை முடித்தேன். அப்புறம் இன்க்ளைன் செஸ்ட் ஃப்ளையில் 3 செட், டம்பிள் செஸ்ட் ஃப்ளையில் 3 செட்டோடு முடித்தேன். அப்புறம் கார்டியோ செஷனில் 16 மினிட்ஸில் 2.5 கிலோமீட்டர் ஜாக் பண்ணி இன்றைக்கி ஜிம் செஷனை முடித்தேன். நைட் ஷோக்கு மாஸ்க் மூவி போகலான்னு சொன்னாங்க. ஸோ மூவி போயிட்டு அன்றைக்கி டேவே முடிச்சிட்டேன். நம்ம ட்ராவல் பண்ணாலும் ஒர்க் இருந்தாலும் எந்த கமிட்மெண்ட் இருந்தாலும் நம்மளோட முடிஞ்ச அளவுக்கு நம்ம கன்சிஸ்டன்சியாக இருக்க ட்ரை பண்ணலாம். என்னோடய ஜேர்னியை நீங்கள் இன்னும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.